இலங்கையின் அரசியலமைப்பு முறையில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆனது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. அந்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு பிரதேசத்தின் இறைமை பொருந்திய ஒரு உப அரசாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் முக்கியத்துவம் பல்தரப்பட்ட இடங்களில் உணரப்பட்டிருக்கின்றது. ஒரு பிரதேசம் சார்பிலான முக்கியமான அரசியல் சார்பிலான, பொருளாதார சார்பிலான, சமூகம் சார்பிலான பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற இடமாக உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்றது. இதில் பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக மக்களின் பிரதிநிதித்துவம் காணப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது மக்களே தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து தங்களுக்கான தீர்மானங்களை அரசியல் சார்பிலானதாகவோ, பொருளாதார சார்பிலானதாகவோ, சமூக ரீதியிலானதோ அல்லது பல்வேறுபட்ட வேறு விடயங்கள் சார்பிலானதாகவோ பல்வேறுபட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றுகின்ற ஒரு தளமாக உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரையில் இது மக்கள் பிரதிநிதிகளால் ஆட்சி செய்யப்படுகின்ற ஒரு மூன்றாம் நிலை அமைப்பு. பொதுவாக உள்ளூராட்சி மன்றங்கள் மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள் என்ற 3 சபைகள் காணப்படுகின்றது. இதில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான கட்டளை சட்டங்கள் காணப்படுகின்றது. மாநகர சபைக்கு மாநகர சபை கட்டளை சட்டம் மற்றும் நகர சபை மற்றும் பிரதேச சபைகளுக்கு அதுக்கான ஆக்ட் என்பன காணப்படுகின்றன. இந்த கட்டளை சட்டங்களின்படி அவர்களை தெரிவு செய்வது முதல் அவர்கள் எவ்வாறான கடமைகளை செய்ய வேண்டும் என்பது வரையான பல விளக்கங்கள் அந்த கட்டளை சட்டங்களில் காணப்படுகின்றது. ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் வட்டாரம் மற்றும் சனத்தொகை போன்ற அடிப்படையில் அந்த எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றால் அந்த தேர்தல் மூலம் குறிப்பிட்ட உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் குறிப்பிட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பிரதிநிதிகளாக அவர்கள் வந்தால் அதில் முதல் கட்டமாக ஒரு தலைவர் அல்லது தவிசாளர் அல்லது மாநகர சபையை பொறுத்தவரையில் அது ஒரு மேயர் ஆக தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்கள் அந்த உள்ளூராட்சி மன்றத்தின் நிறைவேற்றித்தர ஒரு முக்கியமான பொறுப்பான பதவியான நிறைவேற்றித்தர பதவியை பெற்றுக்கொள்கின்றனர். அவர்தான் உள்ளூராட்சி மன்றத்தின் தலைவராக இருப்பார். இதை தவிர ஒரு பிரதி தலைவர் தெரிவு செய்யப்படுவார். அது பிரதி முதல்வராக அல்லது பிரதி தவிசாளராக அவர் வருவார். இதை தவிர இனி உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர். உண்மையிலே நான் கடந்த காலத்தில் உண்மையாக ஒரு விடுதலை போராட்டத்தில் இணைந்து ஒரு போராளியாக இருந்த நான். அதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு இராணுவம் முற்றுமுழுதாக கையகப்படுத்தி நாங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் என்னுடைய சேவை மக்களுடைய சேவையாகத்தான் இருக்குது. மக்களுக்கு நிறைய இப்போ இதை விசேடத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கான நிறைய தேவைகள் இருக்குது. அதை நான் இப்பொழுது இப்போ செயலாளர் வைக்கிற வழினால நான் ஒரு உறுப்பினராக மாறினா அவர்களுக்கான நிறைய உரிமைகள் தேவைகளை உள்ளூராட்சி மன்றம் மூலமாக பெற்றுக் கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய சாதாரண மக்களை பொறுத்தவரையில அவர்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்குது. சில அரசியல்வாதிகள் அவர்கள் சொந்த நலங்களை பயன்படுத்தி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம போனால் மக்களுக்கு பழமையாக நாம சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இதுலேயும் உறுப்பினராக மாறினா இன்னும் பல சமூக சேவைகளை செய்யலாம். சிறுபான்மை பெண்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்குள்ள என்று சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபான்மை பெண்கள் தான் கூடுதலாக சிறுபான்மை எண்ணக்குள்ளேயே அவங்க ஒரு மார்ஜினலைஸ் பண்ணி ஓரங்கட்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அதில் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு உயர்வு வருகும். அவங்க அந்த மனசளவில் ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க. அப்போ அவங்களும் இப்போ ஒரு விஷயத்த சராசரியா ஒரு செய்யறாருண்டா சிறுபான்மைக்கு வரக்குள்ள அவங்க இன்னும் கொஞ்சம் வினைத்திறனோட செய்வாங்க. என்னன்னு சொன்னா தங்கட திறமைய தங்கட தங்கட அர்ப்பணிப்பை காட்டணும்ன்ற ஒரு நிலப்பாடு வரக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க இன்னும் உத்வேகமாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் அந்த விஷயங்களை செய்ய வருவாங்க. அப்போ அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பொதுவாக நாங்கள் யோசிக்கிறோம் என்னென்னா பெண்கள் எல்லாத்துலேயும் புறக்கணிக்கிறவங்க, பெண்களோட கருத்துக்களை உள்வாங்குற இல்லை. இப்போ நாங்கள் சொன்னால் இப்போ இவங்கள்லாம் இப்போ சாதாரணாக்கள் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி என்னக்குள்ள ஒரு கேவலமாக ஒரு இதாகத்தான் ஒதுக்கித்தான் பார்ப்பாங்க. எங்களுக்கு இந்த முக்கியத்துவம் தர மாட்டாங்க எந்த இடத்துலையும்.
இப்போ இவங்களுக்கு என்னத்தை நாம இவங்களோட கதையை கேட்குறோம், இவங்களுக்கு என்னத்துக்கு நாம இதெல்லாம் கொடுக்கணும், இவங்க எப்படி செய்ய போகிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ எங்களை போல ஆக்களை பார்த்தா இவங்க செய்வாங்களா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களையெல்லாம் ஒதுக்கிட்டு போட்டு நாம நம்மளோட இது எல்லாத்துலேயும் ஆணாதிக்கம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. பெண்கள இது இல்லை, பெண்கள கருத்தை கேட்க மாட்டாங்க எந்த இடத்துலையும். என்னென்னு சொன்னால் உண்டு பொருளாதாரம், மற்றது அந்த கட்சிகள் இருக்குந்தானே, அந்த கட்சிகளுக்குள்ள அவங்கள இப்படி நீங்கள் போகக்கூடாது, இப்படியான பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு என்று சொல்லி அச்சுறுத்தல்கள் கொடுப்பாங்க. இப்போ அவங்களோட குடும்ப சூழலையும் பார்த்து போட்டு நாம் இப்படி இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் நம்மளோட குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்க பயப்படுவாங்க. சிலாக்கள் துணிஞ்சு வருவாங்க. என்னென்னு சொன்னால் நம்ம சமூகத்துக்கு உதவி செய்யணும், நம்ம சமூகத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும், மற்றது சமூக பணிகளில் ஈடுபடணும்னு சொல்லி ஆசரிக்கிற ஆட்கள் முன் வருவாங்க. இருந்தும் அவங்களுக்கு பொருளாதார கஷ்டத்தால் தான் சில ஆட்கள் வர மாட்டாங்க. சில ஆட்களுக்கு அச்சுறுத்தல்கள் கூட வேற கட்சிகளால் அச்சுறுத்தல்கள் வரும். அந்த பயத்தால் அவங்க சில ஆட்கள் வர மாட்டாங்க. சிறுபான்மையினர் என்று பெண்களுக்குள்ள இருக்கிற சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் மிக முக்கியமாக அவங்களுக்கு இருக்கிறது சமூகத்தில் இருக்கிற விமர்சனங்கள். பிரதானமாக பெண்கள் சமூகத்துக்குள்ள வந்து தாங்க செயற்படுகிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பல அழுத்தங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த அழுத்தங்களை அவங்களுக்கு சமூகத்திலிருந்து நீக்குவதன் மூலம் நிச்சயமாக பெண்களை உயர்நிலைக்கு கொண்டு வர முடியும். அந்த வகையில் பொதுவாக இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களை எடுத்து நோக்குகையில் எமது சனத்தொகையில் பெருமளவு பங்கு வகிக்கின்ற பெண்களின் பிரதிநிதித்துவமோ அல்லது குறிப்பிட்ட அளவில் வகை கூறக்கூடிய இளைஞர்களின் சனத்தொகையை கொண்டிருக்கின்ற போதிலும் அவர்களினது பிரதிநிதித்துவமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் சிறுபான்மையினராக காணப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட இனக்குழுமங்களது பிரதிநிதித்துவமோ மிக குறைந்த அளவிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் நின்று நிதானித்து யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. ஏன் இவ்வாறான வெவ்வேறு வகையான இனக்குழுமங்களினதோ அல்லது குழுவினரினதோ பிரதிநிதித்துவம் இந்த உள்ளூராட்சி மன்றங்களினது தீர்மானம் எடுத்தல் நடவடிக்கையில் அவசியம் என்பதை யோசிக்க வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக நான் பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை பற்றி இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டுமாக இருந்தால், பெண்கள் ஆண்களிலும் சற்று வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஆண்களிலிருந்து உயிரியல் ரீதியாகவோ உடலியல் ரீதியாகவோ மனத அளவிலோ வெவ்வேறுபட்டவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் அவர்களுடைய உடலியல் தேவைகள், உளவியல் தேவைகள், சமூகவியல் தேவைகள் என்பன ஆண்களிலிருந்து வேறுபட்டதாக காணப்படும். அந்த வகையில் அவர்கள் சார்பிலான ஒரு பிரதிநிதித்துவம் உள்ளூராட்சி மன்றம் தீர்மானம் எடுக்கின்ற இடத்தில் அமையாத விடத்து அவர்களை பற்றி சிந்திக்கின்ற அல்லது உண்மையிலேயே பெண்களுக்கு தேவையாக இருக்கின்ற உளவியல், உடலியல் அல்லது சமூகவியல் சார்பிலான முக்கியமான தீர்மானங்கள் அவ்விடத்தில் எடுக்கப்படாமல் போய்விடலாம் அல்லது அவ்விடத்தில் நிராகரிக்கப்பட்டு விடலாம். ஆகவேதான் அவ்விடத்தில் பெண்களுடைய முக்கியத்துவமானது மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது. பெண்களுடைய பிரதிநிதித்துவமானது அவசியமாக காணப்படுகின்றது. தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு உள்ளூராட்சி மன்றம் என்கின்ற ஒரு சபையினுடைய குறிப்பிடத்தக்க அளவு பெண்கள் காணப்படுகின்ற போது அவர்களுடைய தேவையை அவ்விடத்தில் முன்வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவருடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே தீர்மானம் எடுத்தல் என்கின்ற அந்த நடவடிக்கையின் போது அவருடைய கருத்துக்கள் அவ்விடத்தில் சீர்தூக்கி பார்க்கப்படும். அவ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவ்விடத்தில் பெண்கள் இல்லையாயின் அவர்களுடைய, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, அவர்களுடைய தேவைகள், உண்மையான கருத்துக்கள், நோக்கங்கள் என்பன நிராகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். பொதுவாக உள்ளூராட்சி மன்றத்தில் முக்கியமான செயற்பாடாக அமைகின்ற பொது சுகாதாரம், அதுக்குள்ள கழிவகற்றுதல் வரும் மற்றும் சுகாதார தொற்றா நோய் கட்டுப்பாடு என்பன இடம்பெறுகின்றது. அந்த பொது சுகாதாரம் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளுதல், நடைமுறைப்படுத்துதல், மக்களின் சுகாதார மேம்பாட்டுக்காக சேவையாற்றுதல் போன்ற கடமைகள், இது தொடர்பான தீர்மானங்கள் உள்ளாட்சி மன்றங்களால் மேற்கொள்ளப்பட்டு அந்த உறுப்பினர்கள், அந்த மக்கள் பிரதிநிதிகள் அந்த தீர்மானங்களை மேற்கொண்டு அவர்களுடைய பிரதேச செயலகம், பிரதேச சபை அல்லது அந்த மாநகர சபை அவ்வாறான உள்ளூராட்சி மன்றத்தினூடாக அவற்றை நடைமுறைப்படுத்துகின்றன. உள்ளூராட்சி மன்றத்துக்குள்ளால என்னத்தை நாங்கள் சாதிக்கலாம் என்ற ஒரு அந்த வரையறுக்கு கீழே என்னத்தை சாதிக்கலாம் என்ற ஒரு இருக்குது. அதன் அடிப்படையில் கொண்டு மக்களுக்கான அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஏனென்றால்
உண்மையாகவே அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வந்து அடிப்படை வசதி இல்லாமல் தான் கூட பேர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த அடிப்படை வசதியை எப்படி பெற்றுக் கொடுக்கலாம், ஆருடாக பெற்றுக் கொடுக்கலாம், எந்த வகையில் பெற்றுக் கொடுக்கலாம் என்பதனை அந்த நலன் விரும்பிகள், நன்கொடையாளர்கள் இவர்களோடு கதைத்து அந்த மக்களுக்கான ஒரு நல்ல செயலை செய்யறதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். நிச்சயமா எப்படி என்றா இது இவர்களுக்கு சமங்கள்கிட்ட அந்த தன்மையை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். என்ன முறையில் என்றால் அந்த இதில் வைக்கிறதன் மூலமாக தான், அதாவது அவர்களுக்கான வழிகாட்டல்கள் அதாவது அவர்களுக்கான பயிற்சிகளை வைக்கிற மூலமா தான் அதை உருவாக்கலாம். இப்போ வந்து கணவனை இழந்தவங்களும் கணவனை பிரிஞ்சு வாழ்றவங்களுக்கும் ஒரே சூழ்நிலை தான். என்னன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் அவங்க முன்னெடுத்து தான் அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போறாங்க. அப்ப அந்த கட்டத்துல அவங்க வந்து நாங்க இப்படி சிறுபான்மையா இருந்து நாம இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி நாம இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறோம்னு சொன்னா நம்மளோட தன்னம்பிக்கை தான் நம்மளுக்கு ஒரு வலுவா இருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த ஒரு நோக்கத்தை கொண்டு தங்களோட வாழ்க்கையை நினைச்சு அவங்க வரணுமென்று நினைச்சாங்க. நாங்கள் இப்படி ஒரு சமூக பணிக்கு போகணுமென்று அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க முன்னுக்கு வருவாங்க. அந்த இளைஞர் யுவதிகள் எங்களோட பிரதேசங்களில் காணப்படுற இளைஞர் யுவதிகளுக்கு குறிப்பாக உள்ளூராட்சி மன்றம் அல்லது உள்ளூராட்சி பிரதேசம் என்றா என்னென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க. எங்களுடைய ஒரு ஏற்கனவே நடந்த எங்களுடைய யுத்த கலாச்சாரம் சமூகத்துல தாமாக முன் வந்து செயற்படுகின்ற தன்மைகள் எல்லாம் இன்றைய இளைஞர் யுவதிகள்கிட்ட மிக மிக குறைவா இருக்கின்றது. எனவே அவர்களை அழைத்து நாங்கள் அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை சொல்லி இந்த எங்களுடைய பிரதேசத்தை நாங்க ஆரம்பத்திலிருந்து ஆட்சி செய்து போனால்தான் ஒரு சிறந்த எதிர்காலத்துல நாட்டுல ஏனைய அரசியலையும் நாங்க எங்கட பிரதிநிதித்துவத்தை தக்க வச்சு கொள்ளலாம் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த குறிப்பா உள்ளூராட்சி என்கின்ற அந்த விடயத்தை அவங்களுக்கு முழுமையாக ஒரு பயிற்சி நெறியாகவே வழங்கி செயற்படுத்துவதன் மூலம் சிறந்த பெறுவரை பெறலாம்னு நினைக்கிறேன். கட்டாயம் அது ஒரு பிள்ளையான விஷயம். என்னன்னு சொன்னா விகிதாசாரத்தை பார்க்கக்குள்ள சிறுபான்மை வந்து குறையத்தான் இருக்கும். இப்போ நாங்கள் பெரும்பான்மைக்கு 75% பெரும்பான்மையினர் 70% பெரும்பான்மையினரும் 30% சிறுபான்மையினர் பெறக்குள்ள அந்த இடஒதுக்கீடை கால்குலேட் பண்ணி பார்க்கக்குள்ள அங்கே இருக்கிற சிறுபான்மை உதாரணமாக தமிழ் முஸ்லீம் கலந்திருக்கிற பகுதிகளாக இருக்கக்குள்ள அங்கே பெரும்பான்மையாக இருப்பாங்க, தமிழர்கள் இருப்பாங்க, முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருப்பாங்க. சில இடங்களில் பார்த்தா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க, தமிழர்கள் அப்போ அந்த சிறுபான்மைக்குரிய விகிதாசாரம் பெறக்குள்ள குறிப்பிட்ட ஒரு இனக்குழுவோ அல்லது ஒரு மதக்குழுவோ வந்து அந்த இடத்துல ஓரங்கட்டப்படும். அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காம போகும். நான் ஒரு பெண், நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த உடல் சேப்பை பார்க்காங்க. இவங்க உடல் சேப்பை பார்த்து அழகா இருக்கணும் என்று நினைக்காங்க. அவங்களோட அந்த இதுல ஒரு பொறுப்பை தாரதா இருந்தா எங்களோட உடல் சேப்பு அழகு எங்களோட இந்த இதை பார்க்காங்க, எங்களோட அந்தஸ்தை பார்க்காங்க. அப்படி இல்லாமலுக்கு நான் எங்களை கொண்டு வந்த எங்களோட மக்கள் எங்களை போல பெண்களுக்குரிய அனைத்து உரிமைகளையும் நாங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அவங்க இதே போன்றுதான் நாங்கள் இளைஞர் யுவதிகளை பற்றி சிந்திப்போமாக இருந்தால் ஒரு உள்ளூராட்சி மன்ற சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற போது அவ்விடத்தில் இளம் வயது தரப்பினர் மிக முக்கியமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கின்ற விதமும் அவர்கள் இந்த உலகத்தை எதிர்கொள்ள இருக்கின்ற விதமும் அல்லது இந்த உலகத்தை பற்றி அறிந்திருக்கின்ற விதமும் வயது சென்ற அல்லது ஒரு வயதானவர்கள் இந்த உலகத்தை பார்க்கின்ற விதமும் வித்தியாசமானதாக இருக்கும். ஆகவேதான் அவ்விடத்தில் இளைஞர் யுவதிகள் வந்து தங்களுக்கு என்ன தேவை, தங்களுடைய அவசியப்பாடு என்பதன் என்ன, தங்களுடைய நோக்கம் என்ன என்பதனை அவ்விடத்தில் அவர்களால் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் ஒரு உள்ளூராட்சி மன்றம் ஒரு மிகச்சிறந்த ஒரு காத்திரமான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்பதை இவ்விடத்தில் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது.